Twin Birds presents Simply Stretch. ரொம்ப பாப்புலரான ட்வின் பட்ஸ் பிராண்ட் இந்த ஜெனரேஷன் பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் யூஸ் பண்ணுற எல்லா அவுட்ஃபிட்ஸுமே இதில் இருக்குது. ட்வின் பட்ஸ் பிராண்டில் எத்னிக் வேர், வெஸ்டர்ன் வேர் ரெண்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இன்னர் வேர், கேஷுவல் வேர், ஆக்டிவ் வேர், லாஞ்ச் வேர்னு பெண்கள் தினசரி யூஸ் பண்ணுற எல்லா அவுட்ஃபிட்ஸுமே இதில் இருக்குது. கிலோ கணக்கில் இல்லை, டன் கணக்கில் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் தமிழினுடைய வீடியோஸ் இப்போ பிஎஸ் வேல்யூ ஆப்ல இருக்கு. உடனே போய் பாருங்க. வெல்கம் டு ட்வின் பர்ட்ஸ் presents Simply Stretch. இந்த ஷோட டைட்டில் ஸ்பான்சர் ட்வின் பர்ட்ஸ் கொடுத்துருக்க கலர்ஃபுல் லெகின்ஸ் அண்ட் டிஷர்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு யோகா பண்ண போகிறோம். நாங்கள் குயிக்காக சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நாங்கள் ட்வின் பர்ட்ஸ் லெகின்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் போட்டு ரெடி ஆகிட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடுனால பிகினர்ஸ் கூட யோகா பண்ணுற மாதிரி ஆசனாஸ் இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து பிகினர் ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான சிட்டிங் பொசிஷன் உட்காந்துக்கோங்க. எய்தர் சஞ்சனா உட்காந்துற மாதிரி உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துக்கலாம், இல்லை நான் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துக்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பொசிஷன் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கை ரெண்டுத்தையும் நல்லா ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி மேட் பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட சின்ன ஸ்லைட்டாக டக்கின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நெக் பெயின் வராமல் இருக்கிறதுக்காக இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக ரெண்டு கையும் மேலே தூக்குங்க. நல்லா மேலே தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நல்லா சீலிங்க்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக ட்ராப், ஹேண்ட்ஸை டு த சைட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 டைம்ஸ் பண்ண போகிறோம். இன்ஹேல் பண்ணி நல்லா மேலே தூக்குங்க. ஹேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட ஹோல் ஸ்பைனும் ஸ்ட்ரெச் ஆகிற ஃபீலிங் உங்களுக்கு வரணும். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக உங்களோட பிரெத்தோட மூவ்மெண்ட்டை கம்பைன் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வாட்டி பண்ணலாம். இன்ஹேல் பண்ணுங்கள், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஹேண்ட்ஸை. இப்போ நல்லா மேலே ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணும்போது மெதுவாக, ரொம்ப மெதுவாக உங்களோட ஹேண்ட்ஸை உங்களோட இடுப்பு பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க. நான் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து ஒரு லேட்ரல் ஸ்ட்ரெச்சிங் மூவ்மெண்ட். ஸோ என்ன பண்ணுங்கள், உங்களோட ரைட் ஹேண்டை நல்லா இன்னும் வைடாக வச்சுக்கோங்க மேட்டில். இன்ஹேல் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டை நல்லா மேலே தூக்குங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்கள் ரைட் எல்போவை பெண்ட் பண்ணி நல்லா எவ்வளோ முடியுமோ உங்களால் உங்கள் ரைட் எல்போவை டச் பண்ண முடியும்னா டச் பண்ணுங்கள். ரைட் சைடில் பெண்ட் பண்ண போகிறீங்க. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக எழுந்து வாங்க, திருப்பியும் மேலே. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது அகெயின் பெண்ட் பண்ணுங்கள். இன்ஹேல் ஸ்லோவாக லிஃப்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பெண்ட் பண்ணுங்கள். இன்ஹேல் ஸ்லோவாக மேலே வாங்க. நான் எக்ஸ்ஹேல் லெஃப்ட் ஹேண்டை கீழே வச்சுக்கிடுங்க. இப்போது ரைட் ஹேண்டை இன்ஹேல் பண்ணி அந்த சேமாக நம்ம லெஃப்ட் சைடில் ரிப்பீட் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்டில் மேலே தூக்குங்க. இன்ஹேல் ஸ்லோவாக மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் ஹேண்ட்ஸை ஸ்லோவாக ட்ராப் பண்ணிக்கோங்க ரைட் ஹேண்ட். வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ட்விஸ்டிங் மூவ்மெண்ட். இந்த ஸ்பைனுக்கு வந்து ரொம்ப ஒரு அமேசிங்கான மூவ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஹேல் பண்ணிவிட்டு 2 ஆர்ம்ஸும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ரொம்ப மெதுவாக உங்கள் ட்விஸ்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டை ரைட் நீ மேலேயும் ரைட் ஹேண்டை பின்னாடியும் வச்சு நல்லா திருப்பி உங்களை நெக்கை திருப்பி பின்னாடி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்ஹேலில் திருப்பியும் சென்டர் பொசிஷனுக்கு வந்துடுங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஆப்போசிட் சைடில். ஸோ ரைட் ஹேண்ட் முட்டி மேலேயும் லெஃப்ட் ஹேண்டை பின்னாடியும் வைக்க போகிறோம். இன்ஹேல் அகெயின் ஸ்லோவாக மேலே திரும்பி வாங்க. எக்ஸ்ஹேல் ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் நீ மேலேயும் லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திருப்பி பாருங்கள். இன்ஹேல் சென்டருக்கு வந்துடுங்க. எக்ஸ்ஹேல் ஸ்லோவாக ட்ராப் பண்ணுங்கள் ஆர்ம்ஸை. ஸோ இப்போ நம்ம சைட்வர்ட் பெண்ட் பண்ணோம், ஒரு ட்விஸ்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்மளோட ஸ்பைனை பேக் அண்ட் ஃபார்வர்ட் மூவ் பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் முட்டி போட்டுட்டு உங்களோட ஆர்ம்ஸை நல்லா கீழே வச்சுக்கோங்க. ஸோ இதில் பண்ணும்போது உங்களோட ஹேண்ட்ஸும் ஷோல்டரும் ஒரே லைனில் இருக்கணும். நீயும் உங்களோட ஹிப்ஸும் ஒரு லைனில் இருக்கணும். ஸோ நீ கொஞ்சம் வைடாக வச்சுட்டு இன்ஹேல் பண்ணும்போது நல்லா செஸ்ட் ஓப்பன் பண்ணி மேலே பாருங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நல்லா உங்களோட முதுகை ரவுண்ட் பண்ணி சின்ன வந்து செஸ்ட்டு கிட்ட கொண்டு போங்க. இன்ஹேல் பண்ணும்போது நல்லா செஸ்ட் ஓப்பன் பண்ணி ரவுண்ட் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள், ஆர்ச் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் ரவுண்ட் பண்ணும்போது செஸ்ட்டை உங்களோட செஸ்ட்டுக்கிட்ட கொண்டு போகணும்.
நான் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா மெதுவாக ஒரு உட்கார்ற பொசிஷனில் வந்துட்டு உங்கள் லெக்ஸை ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்க. ஸ்ட்ரெச் பண்ணி லைங் டவுன் பொசிஷனுக்கு வர போகிறீங்க. ஸோ எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பொசிஷனுக்கு நீங்கள் வரலாம். ஸோ அடுத்துட்டு உங்களோட முட்டியை மடக்கி வச்சுக்கோங்க. சஞ்சனா நமக்கு எப்படி செய்வாங்கன்னு காமிப்பாங்க. ஸோ உங்களோட ஹேண்ட்ஸை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். உங்கள் ஸ்பைன் ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கணும். உங்களோட மேட் மேலேயே இருக்கணும். எந்த பொசிஷனும் டைட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்கள் ரைட் லெக்கை மடக்கி எடுத்துகிட்டு வந்து ரைட் செஸ்ட் பக்கத்தில் கொண்டு வரணும். ஸோ 2 கையும் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் செஸ்ட் கிட்ட. இன்ஹேல் பண்ணும்போது மூச்சு இழுத்துட்டே உங்களோட ரைட் லெக்கை கீழே கொண்டு வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது லெஃப்ட் லெக்கை உங்களோட செஸ்ட் கிட்ட கொட்டுவாங்க. இது வந்து நல்ல மசாஜ் கொடுக்கும் உங்களோட வயிற்று பகுதிக்கு. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக அதை ட்ராப் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ரைட் லெக் எடுத்து நல்லா ஹக் பண்ணுங்கள். உங்களோட செஸ்ட்டோட டைட்டாக ஹக் பண்ணுங்கள். இது பண்ணும்போது உங்களோட அப்டோமினல் ஆர்கன்ஸ், உங்களோட வயிற்றில் இருக்க எல்லா ஆர்கன்ஸும் நல்லா ஒர்க் பண்ணும். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக ட்ராப் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து உங்களோட கையை இடுப்பு பக்கத்தில் வச்சுக்க போகிறீங்க. கீழே உங்களோட லெக்ஸை கொஞ்சம் ஓப்பனாக, நிறைய ரொம்ப ஓப்பன் பண்ணாமல் நீஸும் லெக்ஸும் ஒரே லெவலில் இருக்க மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்ஹேல் பண்ணிவிட்டு உங்களோட ஹிப்ஸை ரைஸ் பண்ண போகிறீங்க. நல்லா உங்களோட பாம்ஸை ப்ரெஸ் பண்ணி ஹிப்ஸை நல்லா ரைஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஹிப்ஸை ட்ராப் பண்ணுங்கள். உங்களோட பிரெத்தும் மூவ்மெண்ட்டும் கம்பைன் ஆகணும். இன்ஹேல் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஹிப்ஸை ரைஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக ட்ராப் பண்ணுங்கள். நம்ம இன்னும் ஒரு வாட்டி பண்ணலாம். இன்ஹேல் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஹிப்ஸை ரைஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக ட்ராப் பண்ணுங்கள். இது வந்து பேக் பெயின் உங்களுக்கு இருந்ததுன்னா இது ரொம்ப நல்ல ஆசனா. உங்களுக்கு பேக் பெயின் வந்து ரொம்ப கம்மியாகும் இந்த ஆசனா பண்ணும்போது. இதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு ஆசனா பண்ணி நம்ம இந்த கிளாஸை முடிக்கலாம். 2 நீஸையும் க்ளோஸாக உங்களோட செஸ்ட் கிட்ட ஹக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லோவாக உங்கள் 2 நீஸையும் கொண்டு வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ண போகிறீங்க. அங்கேருந்து ஒரு 2 வாட்டி நல்லா ப்ரீத் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ஃபுல்லாக வயிற்றில் இருக்க எல்லா ஆர்கான்ஸ்க்குமே நல்ல மசாஜ் கிடைக்கும். ஸோ பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். என்ன எயில்மெண்ட்ஸ் இருந்தாலும், என்ன டிசீஸ் இருந்தாலும் அதுக்கு வந்து கிளியராக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணிவிட்டே உங்களோட லெக்ஸை கீழே வச்சுக்கோங்க. இதிலிருந்து நீங்கள் ஸ்லோவாக லெஃப்ட் சைட்லேயோ இல்லை ரைட் சைட்லேயோ திரும்பி எழுந்து உட்கார போகிறீங்க. உங்களோட கம்ஃபர்டபுளான பொசிஷனில் டர்ன் பண்ணி ஸ்லோவாக எழுந்து உட்காருங்க. ஸோ இதிலிருந்து நம்ம ஒரு சிம்பிள் ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸை முடிக்க போகிறோம். ஸோ ஹேண்ட்ஸை நல்லா நீஸ் மேலே வச்சுட்டு ஒரு கையை செஸ்ட் மேலேயும் ஒரு கையும் உங்களோட வயிற்று மேலேயும் வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது கண்ணை மூடிட்டே நல்லா ஃபீல் பண்ணுங்கள் செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்கள் செஸ்ட் கண்ட்ராக்ட் ஆகுது நல்லா ஃபீல் பண்ணுங்கள். இன்னும் 2 வாட்டி பண்ணலாம். இன்ஹேல், எக்ஸ்ஹேல். நல்லா மூச்சு இழுக்கும்போது செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. வெரி குட். நீங்களும் இந்த எபிசோடில் எங்களோட சேர்ந்து நல்லா யோகா பண்ணியிருக்கீங்க நம்புகிறேன். இன்னொரு அடுத்த எக்ஸைட்டிங் எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஐ எம் ஜோஷ்னா, சஞ்சனா. திஸ் இஸ் ட்வின் பேர்ட்ஸ் பிரசன்ட் சிம்பிளி ஸ்ட்ரெச். பாய். கிலோ கணக்கில் இல்லை, டன் கணக்கில் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் தமிழினுடைய வீடியோஸ் இப்போ பிஎஸ் வேல்யூ ஆப்ல இருக்கு. உடனே போய் பாருங்க. எந்த ஓடிடிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூவில்.